نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலங்களிலே திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லா பகுதியிலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஊரிலேயும் திருமணமான சில மாதங்களில் சில நாட்களிலேயே அந்த தம்பதியருக்கு இடையிலே ஒரு ஒத்துப்போகாத நிலை ஏற்படுவதை மிக அதிகமாக பார்க்கிறோம். அதை தொடர்ந்து கணவன் மனைவி பிரிகின்ற நிலைகளையும் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் சமீப காலங்களிலே மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த தொடர்ந்து சில வாரங்களுக்கு திருமணத்தினுடைய சட்டங்கள், அதற்கு பிறகு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தலாக்குனுடைய சட்டங்கள் என்ன, கணவன் மனைவி பிரிவதற்கு மார்க்கத்தில் எத்தனை வழிமுறைகள் இருக்கிறது. நாம தலாக்க மட்டும் தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு கணவனும் மனைவியும் பிரிவதற்கு மார்க்கத்தில் எத்தனை சட்டங்கள் இருக்கிறது. இது போன்ற சில குடும்பவியல் தொடர்பான சில சட்டங்களை இன்றைய காலத்தினுடைய தேவை கருதி அதை பற்றி நான் விளக்கலாம் என்று இருக்கிறேன். ஆரம்பமாக திருமணம், ஒரு திருமணம் ஆரம்பிப்பதிலிருந்து அதை எவ்வாறு நிறைவாக ஆக்குவது என்பது தொடர்பாக மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தான வழிமுறைகள். இதுல சில விஷயங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு அது ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஹஜ்ரத் ஏதோ புதுசா சொல்றாரு அப்படின்னு சொல்லி, என்ன ஹதீஸில் இருக்கிறதோ வந்திருக்கிறதோ அதுதான் சொல்லப்படுது. நடைமுறையில சில விஷயங்கள் இல்லாததுனால நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா எது சுன்னத்தாக மார்க்கத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் தான் இதுல சொல்லப்படுமே தவிர புதுசா இதுல எதுவுமே கிடையாது. திருமணம் என்பது அல்லாஹ் அனுமதி அளித்த வணக்கங்களில், அல்லாஹ் அனுமதி அளித்த காரியங்களில் மிக மிக உன்னதமானது, மிக மிக உன்னதமான ஒரு நடைமுறை நிக்காஹ். அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை ஹலாலாக்கி இருக்கிறான், எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். அல்லாஹ் அனுமதி அளித்தவைகளில் மிக உயர்வானது, உன்னதமானது இந்த நிக்காஹ் என்கிற திருமணம். அல்லாஹ் திருமறையிலே இந்த நிக்காஹை பற்றி சொல்லும் போது சொல்வான், சுன்னத் அல்லாஹ் ஃபில் லதீன கலவு மின் கபில். நிக்காஹ் என்பது அல்லாஹ் வகுத்த பாதை என்று சொல்கிறான். அல்லாஹ் வகுத்து கொடுத்த பாதை என்பதை அல்லாஹ் இந்த திருமணத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். நபிமார்களுடைய பாதை, நபிமார்களுடைய வழிமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிக்காஹ பற்றி, இந்த திருமணத்தை பற்றி சொல்வார்கள். இதற்கு மாற்றமாக ஜினா என்பது, விபச்சாரம் என்பது அது ஷைத்தான் வகுத்து கொடுத்த பாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷிர்க்குக்கு பிறகு, இணை வைப்புக்கு பிறகு மிகப்பெரிய பாவம், கொடிய பாவம் எதுவென்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய விந்தை, தன்னுடைய நுத்ஃபாவை அல்லாஹ் அனுமதி அளிக்காத, அல்லாஹ் ஹராமாக்காத ஒரு கற்பிலே செலுத்துவது. ஷிர்க்குக்கு பிறகு பெரிய பாவம் என்ன, பெரிய குற்றம் என்ன? ஜினா. தன்னுடைய விந்தை ஒரு ஆண் அல்லாஹ் தடுத்திருக்கிற, ஹராமாக்கி இருக்கிற ஒரு கற்பிலை செலுத்துவது, இதுதான் ஷிர்க்குக்கு பிறகு, இணை வைப்புக்கு பிறகு மிகப்பெரிய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஜினா அறியாமை காலத்திலேயும் பல விதத்தில் ஜினா இருந்துச்சு. பொதுவான ஜினா, விபச்சாரிகள் இருக்கிற இடத்திற்கு ஒரு ஆண் சென்று ஜினா செய்வது, அல்லது திருமணம் செய்யாமலேயே ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு அவளோடு ஜினா செய்யறது, அண்மை காலங்களில் மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற ஒரு நடைமுறை. ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஏற்படுத்தி கொண்டு, ஒரு பெண் தோழி ஏற்படுத்தி கொண்டு அவளோடு ஜினா செய்வது, இந்த விபச்சாரங்களுக்கெல்லாம் மாற்றாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான வழிமுறை நிக்காஹ்.
இந்த திருமணத்தை அதை பற்றிய சட்டங்களை நாம் அறிந்து செய்கிற போது அல்லாஹ் அந்த திருமண வாழ்க்கை இனிமையானதாக ஆக்குகிறான். அந்த திருமணத்தினுடைய சட்டங்களை அறியாமல் மார்க்கத்திற்கு விரோதமாக செய்கிற போது அந்த திருமணத்தை அல்லாஹ் கசப்பாக ஆக்குகிறான். எனவே இந்த திருமணத்தினுடைய ஆரம்ப நிலையிலிருந்து சில சட்டங்களை நாம் தெரிய வேண்டியது இருக்கிறது. ஆரம்பமாக ஒரு திருமண வயதை எட்டிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்க்கிற போது, பெண் தேடுகிற போது மார்க்கத்தில் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அரபியிலே அதை ஹித்பா என்று சொல்வார்கள். ஹுத்பான்னு சொன்னா உரை, ஜும்மாவுடைய பிரசங்கம், நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல ஓதப்படுகிற பிரசங்கம், அதுவெல்லாம் ஹுத்பா. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜோடி தேடுகிறோமே அதற்கு அரபியில சொல்லுவாங்க ஹித்பா என்பதாக சொல்லுவாங்க. இந்த பெண் தேடுவது அல்லது மாப்பிள்ளை தேடுவது மார்க்கத்தில் அதற்கென்று சில வழிமுறைகளும் அதற்கென்று சில சுன்னத்துகளும் இருக்கிறது. நம்ம அந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு மாற்றார்களுடைய சடங்குகள் அவற்றை நாம என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம். இப்படி பெண் தேடுவது மாப்பிள்ளை தேடுவது என்பதை குர்ஆன் ஹதீஸ்ல நாம பல வழியாக பார்க்கிறோம். பல வழிமுறைகள் அதற்கு இருக்கிறது. முதலாவது என்ன, ஒரு ஆணே ஒரு பெண்ணுடைய தந்தை இடத்திலே சென்று ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளரிடத்திலே சென்று நேரடியாக உங்களுடைய மகளை நான் நிக்கா செய்யலான்னு விரும்புகிறேன் என்று விருப்பத்தை சொல்லலாம். இது தவறோ பாவமோ கிடையாது. இதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள் நடைமுறைக்கு மாற்றமா தெரியலாம், புதுசா தெரியலாம். எல்லாமே பெருமானாருடைய காலத்திலேயும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டவை. அப்ப திருமணத்திற்கு முன்னால ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி கேள்விப்படுறாரு, ஒரு நல்ல பெண் என்று கேள்விப்படுறாரு, ஒரு அழகான பெண், மார்க்கப்பட்டுள்ள பெண் என்று கேள்விப்படுறாரு. அவரே நேரடியாக அந்த பெண்ணுடைய தந்தையிடத்திலே சென்று உங்களுடைய மகளை நான் நிக்கா செய்ய விரும்புறேன், எனக்கு பெண் கொடுங்கன்னு கேட்கலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை நிக்கா செய்ய விரும்பினாங்க. நேரடியாக அபூபக்கர்ட்ட சென்று கேட்டாங்க. அபூபக்கர்ட்ட போய் சொன்னாங்க, உங்களுடைய மகளை ஆயிஷாவை நான் நிக்கா செய்யலான்னு விரும்புகிறேன், நான் மனமுடிக்க விரும்புகிறேன், எனக்கு நிக்கா செய்து கொடுங்கள். இப்படி பெண் கேட்கிற ஒரு முறையும் இருக்கிறது. அந்த பெண்ணுடைய தந்தை இடத்திலே சென்று திருமணம் செய்ய போகிற ஆணே சென்று கேட்கலாம், எனக்கு நிக்கா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி. இன்னொரு வழிமுறை என்ன, அவர் நேரடியாக செல்லாம யாராவது ஒருத்தரை அனுப்பி என்ன செய்யலாம், உங்களுடைய மகளை உங்களுடைய சகோதரியை எனக்கு நிக்கா செய்து கொடுங்கள் என்றும் கேட்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அப்படியும் நடந்திருக்கிறது. பெருமானார் ஹஜ்ரத் உம்மு சலமாவை மனமுடிக்க விரும்பினாங்க. உம்மு சலமா அவர்களை நிக்கா செய்யலாம் என்று விரும்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள்ல ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற ஒரு சஹாபியை அழைச்சு சொன்னாங்க, நான் உம்மு சலமாவை நிக்கா செய்ய விரும்புறேன், எனக்காக நீங்க போய் பெண் கேட்டுட்டு வாங்க, அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க பெருமானார் உங்களை நிக்கா செய்ய விரும்புகிறார்கள், உங்களுடைய சம்மதத்தை கேட்கிறாங்க என்று அந்த சஹாபியிடத்துல சொல்லி பெருமானார் கேட்கிறாங்க. இப்படியும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இன்னொருத்தரை அனுப்பி கேட்கிறது. மூன்றாவது, ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஆண் நேரடியாகவும் கேட்கலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. நேரடியாக கூட நான் உங்களை நிக்கா செய்ய விரும்புகிறேன் அப்படி அனுமதி கேட்கறதுக்கு குர்ஆன்ல இருக்குது. ஒரு உதாரணமா குர்ஆன் ஒரு சட்டத்தை சொல்லுது. ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்துட்டார், கணவர் இறந்து அந்த பெண் இத்தால இருக்கிறாங்க. இத்தாவில் இருக்கிற காலத்துல அந்த விதவை பெண்ணை நிக்கா செய்யலாம் என்று ஒரு ஆணுக்கு விருப்பம் இருக்குது. ஒரு ஆண் விரும்புறாரு, இந்த பெண்ணை நம்ம நிக்கா செஞ்சா என்ன, குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அப்படி நீங்கள் விரும்பினால் இத்தா முடிகிற வரைக்கும் நேரடியா சொல்லிடாதீங்க நான் உங்களை நிக்கா செய்ய போறேன். ஏன்னா இத்தா முடிகிறதுக்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு திருமண பேச்சு பேசுவது ஹராம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண் இத்தால இருக்கிறாங்கன்னு சொன்னா இத்தா முடிகிறதுக்கு முன்னால திருமண பேச்சு வெளிப்படையா பேசக்கூடாது, அது ஹராம். இப்ப அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், ஒரு ஆணுக்கு விருப்பம் விதவையாக இருக்கிற கணவனை இழந்திருக்கிற ஒரு பெண் இத்தால இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணிடத்துல டைரக்டா சொல்லாதீங்க, நீங்க சாடமாடையா சொல்லலாம், நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றதுக்கு பதிலாக சாடையாக சொல்லலாம்னு சொல்றான். அப்ப இதுல இருந்து நமக்கு சட்ட மேதைகள் சொல்றாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல தன்னுடைய விருப்பத்தை நான் உங்களை நிக்கா செய்யலாம்னு நினைக்கிறேன். இது சமீப காலத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய அந்த காதல் வகை சார்ந்ததுன்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் வெளிப்படையா நிக்கா, நான் உங்களை நிக்கா செய்ய விரும்புறேன், நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புறேன், மார்க்க அனுமதி கொடுப்பது. ஒரு ஆண் நேரடியாக ஒரு பெண்ணிடத்தில் அவ்வாறு சொல்றதுக்கும் அனுமதி இருக்குது. நாலாவது ஒரு வழிமுறை இருக்குது, பெண் கேட்கிற மாப்பிள்ளை கேட்கிற வழிமுறையில நாலாவது ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளர், ஒரு பெண்ணுடைய வலி யாரோ, தந்தையாக இருக்கலாம், தந்தை இருந்தா
தந்தை இல்லைன்னா சகோதரனாக இருக்கலாம். ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளர் யாரோ அவர் என்ன செய்யலான்னு சொன்னா, தனக்கு பிடித்த ஒரு வாலிபர், தனக்கு பிடித்த ஒரு பையனை பத்தி கேள்விப்படுறாரு, நல்ல பையன் கேள்விப்படுறாரு, நல்ல மார்க்கப்பட்டுள்ள பையன் கேள்விப்படுறாரு. அந்த பையனிடத்துல நேரடியாக வந்து என் மகளை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுக்க விரும்புகிறேன், இப்படி டைரக்டா ஒரு பெண்ணுடைய தந்தை கேட்கலாம். அதுக்கும் ஹதீஸில் ஆதாரங்கள், குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட நேரடியாக சொல்லுவாங்க, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தப்னதைய ஹாதைனி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இதோ என்னுடைய 2 மகள்கள் இருக்கிறாங்க, இந்த 2 மகள்கள்ல நீ யாரை விரும்பியோ உங்களுக்கு நான் நிக்கா செய்து கொடுக்கிறேன். நேரடியாகவே ஒரு ஆள்கிட்ட இதோ என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு நபியுடைய வாழ்க்கையில நடந்தது குர்ஆன் சொல்லி காட்டுது. பெருமானாருடைய காலத்திலே நடந்திருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் அன்னை ஹஃப்ஸா, ஹஃப்ஸாவுடைய முதல் கணவர் இறந்துடுறாங்க. முதல் கணவர் இறந்து விடுறாங்க. அவங்களுடைய பெயர் அநேகமா ஹுனைஸ் என்ற ஹதீஸுடைய கிதாபுல வருது. அன்னை ஹஃப்ஸாவுடைய முதல் கணவர் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு அடுத்த திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்க. அப்போ பிற ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட போய் கேட்கறாங்க, தன்னுடைய தோழர் அபூபக்கர்ட்ட கேட்கறாங்க, இதோ என்னுடைய மகள் விதவை ஆயிட்டாங்க, நீங்க நிக்கா செய்றீங்களான்னு கேட்கறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் ஏதும் பேசல, அமைதியா இருந்துறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, என் மகள் ஹஃப்ஸா விதவையா இருக்கிறாங்க, நீங்க நிக்கா செஞ்சுக்கங்கன்னு சொல்லி. உஸ்மான் சொல்றாங்க, நான் யோசிச்சு சொல்றேன். உஸ்மானுக்கு பிரியம் இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க நான் யோசிச்சு சொல்றேன்னு என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து பெருமானார் சொல்லி அனுப்புறாங்க, ஹஃப்ஸாவை நான் நிக்கா செய்ய போறேன், நான் நிக்கா செய்யறேன்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சு அனுப்புறாங்க. அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர்ட்ட வந்து சொன்னாங்க, நீங்க உங்க மகளை கட்டிக்கிறீங்களான்னு கேட்டபோது, நிக்கா செய்றீங்களான்னு கேட்டபோது உங்க மகளை வந்து மறுக்கணும்னு என்னுடைய நோக்கம் அல்ல, ஆனா நான் கேள்விப்பட்ட உங்க மகளை பெருமானார் நிக்கா செய்ய விரும்புறாங்கன்னு சொல்லி அதனால நான் பதில் சொல்லலன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு பெண்ணுடைய தந்தை நேரடியாக தனக்கு பிடித்தமான ஒரு ஆணிடத்துல போய் என் மகளை நீங்க நிக்கா செய்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். இதுவெல்லாம் மார்க்கத்துல சொல்லப்பட்ட வழிமுறைகள். ஒரு பெண்ணை எப்படி கேட்கிறது, ஒரு மாப்பிள்ளை எப்படி கேட்கிறது அப்படிங்கிறதுக்கு மார்க்க சொன்ன வழிமுறை, ஷரியத்து சொன்ன வழிமுறை. இதெல்லாம் எதுவும் ஹராமோ எதுவும் மக்ரூஹோ எனக்கு கிடையாது. இந்த அடிப்படையில் ஒரு பெண் கேட்கிறது அல்லது ஒரு மாப்பிள்ளை கேட்கிறதுங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்படுது. இப்ப இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளை பார்க்கிற நேரத்தில் அந்த மாப்பிள்ளை பெண்ணுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய மார்க்க பற்றியபடி, அவங்களுடைய நற்குணங்கள் எப்படி, அவங்களுடைய வருமானம் எப்படி, அவங்களுடைய குடும்பங்கள் எப்படி, இந்த விஷயங்களை மார்க்கம் தெளிவா விசாரிக்க சொல்லுது. விசாரிக்கிறது மட்டுமல்ல, இது விஷயத்துல எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நான் இந்த நபருக்கு என்னுடைய மகளை நிக்கா செய்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பத்தி குறைய தெரிஞ்சா உண்மையை சொல்லிடுவாங்க. யோசிக்குங்க, அவர்கிட்ட இந்த குறை இருக்குது. அப்ப திருமணம் தொடர்பான பேச்சுன்னு வரும்போது ஒரு குடும்பத்தை பத்தி நம்மள்கிட்ட விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்துல ஏதாவது குறை இருந்தால் அதை கூட்டாம குறைக்காம அப்படியே சொல்லிடணும். என்ன உண்டோ அப்படியே சொல்லிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபாத்திமா பின்த் கைஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நிறைய பேர் பெண் கேட்டு வர்றாங்க, நிறைய பேர் என்ன வரிசையாக கேட்டு வர்றாங்க. இப்ப பெருமானார் கேட்டாங்க, யார் யார் உன்ன பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க சொல்லுன்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்க, ஹஜ்ரத் முஆவியா இருக்கிறாங்களே அவங்க பெண் கேட்டு வந்தாங்க. நபி சொன்னாங்க, முஆவியா உனக்கு சரிப்பட்டு வராது, ஏன்னா அவர் ஏழையாக இருக்கிறார், நீ நிறைய செலவழிக்கிற பெண், தாராளமாக செலவழிக்கிற பெண், முஆவியா உனக்கு சரிப்படாது. அடுத்து அந்த அம்மா சொல்றாங்க, அபூ ஜஹம் அப்படின்னு ஒரு சஹாபி என்ன பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. நபி சொன்னாங்க, அவர் பெண்களை ரொம்ப அடிக்கிறாரு, அவரும் உனக்கு சரி வராது. என்ன குறை இருக்குதோ அந்த குறை என்ன செய்றாங்க நபி சொல்றாங்க. ஆக இந்த விஷயங்கள்ல மறைக்க கூடாது, நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிடணும். சில நேரங்களில் திருமணத்திற்கு பிறகு பிரச்சனையான பிறகு சொல்லுவாரு, எனக்கு முதலே தெரியுங்க, ஆனா ஒரு திருமணம் நம்மளால நிக்க வேண்டாம்னு நான் சொல்லல. தெரிஞ்சிருக்கும் அந்த குடும்பத்தினுடைய நிலவரம் என்ன, உண்மை என்னன்னு தெரிஞ்சும் கூட ஒரு திருமணம் நிக்க வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லலன்னு சொல்லுவாரு. இது நல்ல வழிமுறை அல்ல. நியாயமாக உண்மை என்னவோ அதுல கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. யதார்த்தமாக என்ன இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும். இப்படி தீர முதல்ல விசாரிக்கிறது, ஒரு பெண்ணை பத்தி விசாரிக்கிறது, ஒரு மாப்பிள்ளையை பத்தி விசாரிக்கிறது, இப்படி நன்றாக விசாரித்த பிறகு அதற்கு பிறகு சரி இந்த பெண்ணை நிக்கா செய்யலாம், இந்த மாப்பிள்ளை நிக்கா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டிய பிறகு
அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணை பார்க்கலாம். நான் வச்சுக்கங்க, திருமணத்திற்கு முன்னால் தான் மணக்க போகிற அந்த பெண்ணை பார்க்கலாம் என்பது மட்டுமல்ல, பார்ப்பது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, முதல்ல அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்க. முகீரத் இப்னு ஷுஅபா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணை நிக்கா செய்யலான்னு பேசி இருக்கிறேன்னு சொல்லி. பெருமானார் கேட்டாங்க, அந்த பெண்ணை பார்த்துட்டீங்களான்னு கேட்டாங்க. அந்த பெண்ணை பார்த்துட்டீங்களான்னு சொல்லி. இல்ல யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, எதற்கும் ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். அன்சாரி பெண்களுடைய கண்கள்ல ஒரு குறை இருக்குது. அந்த குறை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கண்கள் கொஞ்சம் சின்னதா இருக்கும், நீல நிறத்துல இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு பிடிக்கலன்னு வந்துடக்கூடாது, நிக்காஹுக்கு முன்னால ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறதுக்கு மார்க்கத்துல 3 இடங்கள்ல அனுமதி இருக்குது. ஒரு அந்நிய பெண்ணை மார்க்கத்துல 3 இடத்துல பார்க்கலாம். ஒரு மருத்துவர் சிகிச்சைக்காக பார்க்கலாம். மருத்துவர் சிகிச்சைக்காக ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கலாம் மார்க்கத்தில், அதற்காக அனுமதி இருக்கிறது. அதற்கு ஹதீஸிலையும் எடுத்துக்காட்டுகள் உண்டு. இரண்டாவது, ஒரு நீதிபதி ஒரு வழக்கு விவகாரத்தில் ஒரு பெண்ணிடத்திலிருந்து சாட்சி வாக்குமூலம் வாங்குவதற்காக ஒரு காதி ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்க்கலாம். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்குது, ஒரு பெண்ணுடைய சாட்சி இருக்குது, அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தை வாங்கணும், அந்த பெண்ணுடைய முகத்தை அந்த நேரத்தில் பார்க்கலாம். மூன்றாவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நிக்கா செய்யலாம், ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுக்கிற போது அந்த பெண்ணை பார்க்கலாம். இது மார்க்க அனுமதி அளித்த முறை. மார்க்க எங்க அனுமதி கொடுத்திருக்கோ அதுல ஃபித்னா வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதிரத்து புதுசா ஒரு சட்டம் சொல்றாரு, எதை மார்க்க அனுமதி கொடுத்திருக்குதோ, மார்க்க சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறதோ, அதை நடைமுறைப்படுத்துகிற போது எந்த குழப்பமும் வராது. இன்னைக்கு நாம ஷரியத்துல எத்தனையோ சட்டங்களை மீறுறோம். ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப அக்கறையா பேண்ட மாதிரி கேட்பாங்க. பல தடவை என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஒரு பெண் இறந்து போயிடுவாங்க, இப்ப கணவர் பார்க்கலாமா பார்க்க கூடாதா, அங்க பெரிய சட்டம் வந்துடும். ஆளாளுக்கு ஒரு ஃபத்வா கொடுத்துட்டு இருப்பாங்க. மனைவி இறந்த பிறகு கணவர் அந்த பெண் மையத்தை தன்னுடைய மனைவி முகத்தை பார்க்கலாமா பார்க்க கூடாதா, வாழ்க்கை பூரா பல சட்டங்கள் மீறப்படுது. அந்த இடத்துல மட்டும்தான் சட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆண் பெண்ணை பார்க்க கூடாதுன்னு எதுக்குங்க சொல்லப்படுது? இச்சையோட பார்க்க கூடாது, ஆசையை தூண்டும். ஆசையை தூண்டுங்கிறதுனாலதான் ஒரு ஆண் பெண்ணை பார்க்க கூடாது. ஒரு ஜனாசாவை பார்க்கறதுல என்ன இருக்கு? அதுவும் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தவர்கள், கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க. அப்ப கணவன் மனைவியை இறந்து போன பிறகு தாராளமாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா மற்ற மதுஹபுகள்ல, ஹனஃபி மதுஹப் அல்லாத மற்ற இமாம்களிடத்துல இறந்து போன மனைவியை தொடலாம், இறந்து போன மனைவியை குளிப்பாட்டலாம், அனுமதி இருக்குது. ஆனா ஹனஃபி மதுஹப்ல பார்க்க மட்டும் செய்யலாம். மனைவியினுடைய முகத்தை பார்க்கலாம், தொடறதுக்கு அனுமதி இல்லை. அதே போல குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி இல்லை. ஆக மார்க்கத்துல சில இடங்கள்ல ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் திருமணம் செய்யறதுக்கு முன்னால ஒரு ஆண் மணக்க போகிற அந்த பெண்ணை பார்க்கலாம். இப்படி பெண் பார்க்கிறது எப்படி பார்க்கிறது? உலமாக்கள் அதற்கான சில வழிமுறைகளையும் சில சட்டங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப விரிவாசனா எல்லாருக்கும் நிக்கா செய்ய ஆசை வந்துடும். புதுதாக நம்மெல்லாம் இப்படி செய்யாம விட்டோம்டா, இப்படி அஜித்மாரங்க இப்பதானே இந்த சட்டத்தை சொல்றாங்கன்னு சொல்லி வயசான ஆளுகளுக்கு கூட ஆசை வந்துட போகுது. அதனால ரொம்ப விரிவாக நான் உள்ள போகல. ஒரு பெண்ணை நிக்கா செய்கிற போது பார்ப்பதற்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. எப்படி பார்க்கிறது? அதுல சட்ட மேதைகள் பலவிதமாக விளக்கங்கள் தர்றாங்க. யதார்த்தமாக அந்த பெண்ணை அவளுக்கே தன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு தெரியாம பார்க்கறது ஒண்ணு இருக்குது. ஏன்னா பெண் பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னு சொன்னா நிறைய அலங்கரித்து கொண்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்க. அது இயற்கையான அழகு அல்ல. அதுல இவன் ஏமாந்து கூட போயிடலாம். யதார்த்தமாக பார்க்கிறது ஒரு அழகு இருக்குது, அதுதான் உண்மையிலுமே அழகு. அலங்கரித்த பிறகு மேக்கப் போட்ட பிறகு தெரிவதை விட யதார்த்தமா பார்க்கிறது, அவளுக்கே தெரியாம நம்மளை பெண் பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு தெரியாமல் ஒரு இடத்துல அந்த பெண்ணை வர்ற மாதிரி வர செய்து இந்த பையனை எங்கேயாவது நிக்க செய்து பார்க்கிறது. திருமணம் செய்ய போகிற பெண்ணு மறைஞ்சு நின்று பார்க்கிறது, மறைஞ்சு நின்று பார்க்கலாம். அப்படியே அனுமதி இருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு ஒரு பெண்ணை நிக்கா செய்வதற்காக பெண் பேசப்பட்டிருக்குது, நிக்கா செய்யறதுக்காக பெண் பேசப்பட்டிருக்குது. பெருமானார் சொன்னாங்க, எதுக்கும் ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அந்த பெண்ணை ஒளிந்து நின்று மறைந்து நின்று பார்த்தேன், அந்த பெண் எனக்கு பிடித்து போனது, நான் அந்த பெண்ணை நிக்கா செஞ்சுக்கிட்டேன். மறைஞ்சிடும் நான் பார்த்தேன், எனக்கு அந்த பெண்ணுடைய அழகும் தோற்றமும் எனக்கு பிடித்து விட்டது, நான் நிக்கா செய்து கொண்டேன். ஆக திருமணத்திற்கு முன்னால மார்க்க அனுமதி கொடுக்குது, அந்த பெண்ணை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்படி பார்த்த பிறகு அந்த பெண் பிடித்து விட்டது. அதே போல ஒரு பெண்
அந்த மணமகனை பார்க்க விரும்பினால் மார்க்கத்தில் அதற்கும் அனுமதி இருக்கிறது. நன்றா தெரிந்து கொள்ளுங்க. ஆம்பளை மட்டும் பெண்ணை பார்க்கிறது அல்ல, ஒரு பெண்ணும் விரும்பினால் நான் பார்த்துதான் நிக்கா செய்வேன்னு சொன்னா அந்த மகனை பார்க்கறதுக்கு இப்ப சொன்ன முறைப்படி பார்க்கிறதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. இவ்வாறு பார்த்து விட்டா பிரச்சனை இல்லை. திருமணத்திற்கு முன்னால பார்த்துட்டா பெரும்பாலும் பிரச்சனை வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிக்காஹுக்கு முன்னால பெண்ணை பார்த்து கொண்டால் அது அவர்களுடைய அன்பை அதிகப்படுத்தும் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, நிக்காஹுக்கு முன்னால திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா ஃபைன்னஹு அஹரா அன் யுதம பைனகுமா, அந்த இருவருக்கு மத்தியில அன்பையும் அந்த இருவருக்கு மத்தியில நேசத்தையும் அதிகப்படுத்தும் சொன்னாங்க. இப்படி பார்த்த பிறகு இருவருக்குமே பிடித்து விட்டது, இரு தரப்புக்கும் பிடித்து விட்டது. அப்படி பிடிச்சிருச்சுன்னு சொன்னா ரெண்டு தரப்புலையும் யாராவது சிலர் உட்கார்ந்து, நம்ம அதுக்காக நடைமுறை வச்சிருக்கிறோமே, பெண்கள்லாம் பல தட்டுகள் தூக்கிட்டு போறது, அவரவர் வசதிக்கு ஏற்ப 10 தட்டு 100 தட்டு, இதெல்லாம் மாற்றார்களுடைய நடைமுறை, மாற்று மதத்தவர்களுடைய நடைமுறை. நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. அப்படி பிடிச்சு போச்சுன்னு சொன்னா அந்த ஆண் வீட்டிலிருந்து பெண் வீட்டிலிருந்து யாராவது 2 பேர் உட்கார்ந்து என்ன சொல்லணும், அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் யார் ஹயாத்தா இருக்கிறாங்களோ, தந்தையாக இருந்தா தந்தை, அவரிடத்துல இந்த நிக்கா செய்ய போகிற அந்த பையனோ அல்லது நிக்கா செய்ய போகிற பையனுடைய பொறுப்பாளர்களோ அவங்க சொல்லணும், உங்களுடைய பெண்ணை என்னுடைய மகனுக்கு பிடித்திருக்கிறது. இப்ப நம்ம நடைமுறையில பாக்குறோம், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஒரு கேட்கறது, நாங்க இதுக்காக வந்திருக்கிறோம்னு சொல்றது, இதெல்லாம் என்னங்க அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம படிச்சுக்கிட்டது. அப்படி இல்லை, கிதாபுகள்ல எப்படி இருக்க செய்யணும், பெண் பேசுறது எப்படி, அதையும் நம்முடைய புகஹாக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. 2 தரப்பிலிருந்தும் ஆளக உட்கார்ந்து உங்களுடைய பெண்ணை எங்க பையனுக்கு பிடிச்சிருக்குது, இது எப்ப சொல்ல முடியும், ஏற்கனவே பார்த்துட்டாரு, உங்க பெண்ணை எங்களுடைய பையனுக்கு பிடிச்சிருக்குது, நாங்க உங்களுடைய பெண்ணை நிக்கா செய்வதற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அவங்க எங்களுக்கும் விருப்பம் சொன்ன பிறகு அந்த இடத்துல அல்லாஹ் புகழ்ந்து பெருமானார் மீது ஸலவாத் ஓதி அந்த மஜ்லிஸை முடிச்சிடணும். நம்ம குத்பான்னு சொல்றோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் சுருக்கமாக வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குத்பா ஓதி அந்த மஜ்லிஸை முடிச்சிடணும். இதுதான் பேசி முடிக்கிறது. நாம இதுக்காக என்னங்க நிறைய சடங்குகள், அதுக்காக வேண்டி ஒரு சின்ன திருமண அளவுக்கு செலவு செஞ்சு பெரிய பெரிய மண்டபத்தை பிடிச்சி படோடாபங்கள்லாம் செஞ்சு அப்படி நடந்த எத்தனையோ திருமணங்கள் எல்லாம் கசந்து போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவுதான் சுன்னத்து. உங்க பெண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்குது, நிக்கா செய்ய விரும்புறோம், அவங்களும் சம்மதம் சொன்னதும் அந்த இடத்துல ஒரு சின்ன அல்லாஹ் புகழ்ந்து ஸலாத் ஓதிரணும். இது திருமணம் அல்ல, இது திருமண வாக்குறுதி. இந்த பேசி முடிக்கிற நிகழ்ச்சி என்பது என்னங்க, திருமண வாக்குறுதியை தவிர அது திருமணம் அல்ல. எனவே பேசி முடிச்ச பிறகு திருமணத்திற்குரிய எல்லா சட்டங்களும் வராது, எல்லா சட்டங்களும் என்னங்க வந்துராது. அது ஒரு வாக்குறுதி தான். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். நியாயமான காரணங்கள் இல்லாம பேசி முடித்த பிறகு பின்வாங்க கூடாது. தகுந்த காரணங்கள் இல்லாம பேசி முடிச்ச பிறகு யாரும் பின்வாங்க கூடாது. என வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஈமானுடைய அடையாளம், வாக்குறுதியை மீறுவது நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3, இதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தா மீறுவான். அதனால பேசி முடிச்ச பிறகு பின்வாங்கிறது அப்படிங்கிறது கூடாது. 2வது பேசி முடிச்ச பிறகு அடுத்து உடனே நிக்காக வச்சிடணும். நீண்ட இடைவெளி 8 மாசம் 1 வருஷங்கிற இடைவெளி இருக்குது, அது தேவையில்லை. நம்ம திருமணத்திற்கு மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளையும் செலவுகளையும் வச்சிருக்கிறதுனால பெரிய கால இடைவெளி விடுறோம். அந்த கால இடைவெளியும் மார்க்கத்தில் இல்லை, உடனே நிக்கா செய்யறது. 3வது பேசி முடிச்ச பிறகும் கூட இந்த ஆணும் பெண்ணும் அந்நியர்கள், திருமணம் ஆகிற வரைக்கும் இவர்கள் அந்நியர்களே. அதுக்கு பிறகு 2 பேர் கையிலையும் போன் போட்டு கொடுத்து ராத்திரி பூரா பேசுங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த தவறுதான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பேசி முடிச்ச பிறகு இந்த பையன் அந்த பொண்ணிடத்துல பேசுறது ஹராம், இவங்க அந்நியர்கள் தான். இதுதான் என்னங்க உலகத்துல காதல்ங்கிற பேர்ல என்ன நடக்குது, நிக்காஹுக்கு முன்னால கண்ட இடத்துல போய் உட்கார்ந்து பேசுறது, பலவிதமான விபரீதங்களை செய்யறது, இதுதான் காதல்ங்கிற பேர்ல நடக்குது. ஒரு பிரான்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, திருமணத்துக்கு முன்னால காதலித்து திருமணம் செய்பவர்கள் 85% திருமணங்கள் தோல்வியில முடிவடையும். இப்ப நம்முடைய திருமணங்களும் கசக்கிறதுக்கான காரணம் உண்டு. திருமணத்துக்கு முன்னால அவங்களுக்கு இடையில எந்த விதமான தொடர்பும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது. பார்க்க மட்டும்தான் அனுமதி, பேசக்கூட அனுமதி இல்லை. இப்ப நிக்காஹுக்கு முன்னால பார்க்கலாம்னு சொன்னவே பார்க்கலாம், அவ்வளவுதான், அதோட முடிச்சிடணும். உன் பேரன் கூட கேட்கக்கூடாது, என்ன படிச்சிருக்குன்னு கேட்கக்கூடாது,
இந்த பேச்சுக்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை, பார்வைக்கு மட்டும்தான் அனுமதி. ஷரியத்து என்ன சொல்லுதோ அதோட நிறுத்திக் கொள்ளணுமே தவிர அதற்கு பிறகு அவர்கள் பேசினால் அந்த பெற்றோர்களும் அனுமதி கொடுப்பார்களே, ஆனால் அவங்களும் ஒரு ஹராமுக்கு துணை போறாங்க. அவங்க திருமணத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு ஜினாங்கிற தவற செய்யறாங்க. திருமணத்துக்கு முன்னால என்ன தவறுனா ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணிடத்துல ஆசையோடு பேசுறது என்னங்க ஜினா. ஹதீஸ்ல அதற்கு ஜினா தான் வருது. கண்கள் ஜினா செய்யுது, நாவு ஜினா செய்யுது, கையை ஜினா செய்தெல்லாம் வருது. இப்ப இன்னும் இவங்களுக்கு இடையில நிக்காக நடக்கல, ஒரு வாக்குறுதி தான் பேசப்பட்டிருக்கே தவிர திருமணம் ஆகிற வரைக்கும் இவங்க அந்நியர்கள். இந்த அந்நிய ஆணையும் பெண்ணையும் பேச விட்டா அவங்க என்ன பேசுவாங்க? ஆசையோடு பேசுவாங்க, இச்சையோடு பேசுவாங்க. திருமணத்திற்கு முன்னால ஒரு ஜினாங்கிற குற்றச்செயலை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய ஆலிம கூட்டு வந்து துவா செஞ்சு அந்த நிக்காஹ்ல வந்து நடத்தி முடிச்சாலும் அதுல என்ன பரக்கத்து இருக்கும்? ஆக இந்த தவற செய்யறதுனாலதான் திருமணங்கள் வந்து தோல்வியில முடியுது, கசப்புல முடிவடையுது. ஆக இதெல்லாம் திருமணத்திற்கு முன்னால பேண வேண்டியவை. பேசி முடிச்சதோடு அத்தோட வேற தொடர்புகள் இருக்கக்கூடாது. அடுத்து திருமண நேரத்தில் நிக்காஹுடைய அந்த சந்தர்ப்பத்தில் நாம பேண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். முதலாவது என்ன? திருமணத்துக்கு வந்து சாட்சி, 2 சாட்சிகள் தேவை. திருமணத்திற்கு சாட்சி அப்படிங்கிறத நான் பொதுவா நம்ம ஊர்ல இங்கதான் கேள்விப்படுறேன். ஆணுக்கு தனியா சாட்சி, பெண்ணுக்கு தனியா சாட்சி, அப்படி ஃபிக்ஹ்ல சட்ட நூல்கள்ல கிடையாது. திருமண மஜ்லிஸ்ல திருமணம் நடந்ததுங்கிறதுக்கு 2 பேர் சாட்சியாக இருக்கணும். திருமணம் நடந்துச்சுங்கிறது 2 பேர் சாட்சியா இருக்கணுமே தவிர ஆணுக்கு சாட்சி பெண்ணுக்கு சாட்சி அப்படிங்கிறது நம்முடைய ஃபிக்ஹ்லயோ மார்க்கத்திலேயோ சட்டத்திலேயோ கிடையாது. திருமணம் நடந்ததற்கு மொத்தத்தில் ஒரு 2 பேர் சாட்சியாக இருக்கணும். இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பெண்ணுடைய சம்மதம் யாரு கேட்கணும்? பெண்ணுடைய தந்தையே கேட்கணும். இந்த நிக்காஹ்ல உனக்கு சம்மதமா? இந்த நிக்காஹ்ல சம்மதமான்னு எப்ப கேட்கணும்? பேசி முடிக்கும் போது கேட்கணும். நம்ம திரும்ப அன்னைக்கு காலையில போய் கேட்கிறோம், நிக்காக நடக்கிற காலையில போய் கேட்கிறோம். அதுவல்ல, பேசி முடிக்கிற நேரத்தில் கேட்கறதா சம்மதம். சாட்சிங்கிறது அந்த திருமண மஜ்லிஸுக்கு 2 பேர் சாட்சியாக இருக்கிறது. அடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கிறது. திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு அரபியில ஈஜாப்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லிக் கொடுக்கிறது. நான் என்னுடைய மகளை என்னுடைய சகோதரியை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், இதுக்கு ஈஜாப்னு சொல்லுவாங்க. கணவன் அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாருலே, அதுக்கு பேர் கபூல்னு சொல்லுவாங்க. இந்த நிக்காஹ் மஜ்லிஸ்ல அந்த பெண்ணுக்காக திருமணம் நடத்தி வைக்கிறவர் பெண்ணுடைய தந்தையாக இருந்தால் அவர் வலி. பெண்ணுடைய தந்தையாருங்க வலி. இப்ப வலியாக இருந்து திருமணம் செஞ்சு வைக்கிறவர் என்ன சொல்லணும்? என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தேன். இங்க நிக்கா மஜ்லிஸ்ல இந்த வேடிக்கையை நான் பார்க்கிறேன். அத்தாவே நிக்கா செஞ்சு கொடுத்தாலும் நான் வக்கீலாக இருந்துங்கிற. வக்கீல்னா யாருங்க? நாம இன்னொருத்தரை நியமிச்சா அவர் தான் வக்கீல். பெண்ணுடைய தந்தை நிக்கா செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னா அவர் யாருக்கு வக்கீல்? அவர் வக்கீல் அல்ல, அவர் தான் பெண்ணுடைய காப்பாளர், அவர் தான் பெண்ணுடைய பொறுப்பாளர். அவர் நிக்கா செஞ்சு கொடுக்கும் போது நான் வக்கீலாக இருந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையே முதல்ல தவறு. இவர் இன்னொருத்தரை நியமிச்சா அவர் தான் சொல்லணும் நான் வக்கீலாக இருந்து. இவர் நிக்கா செஞ்சு கொடுக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு சொன்னா போதும், என் மகளை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், என்னுடைய மகளை உங்களுக்கு நான் நிக்கா செய்து கொடுத்தேன். என்னுடைய கருத்து மண்டபங்கள்ல எந்தெந்த பள்ளிகள்ல நிக்காக நடக்குதோ அங்கெல்லாம் இந்த நிக்காக நடத்தி வைக்கிறவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன அப்படிங்கறத தெளிவா எழுதியறணும். பல பேர் அந்த மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து தடுமாறுறாங்க. இந்த ஈஜாப் சொல்லி கொடுக்கிற வார்த்தை இருக்குது, இதுல ஏதாவது பிழை ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அந்த நிக்காகே தவறுதலாகி காலம் முழுக்க அவங்களுடைய உறவு ஜினாவாக போயிடும். அதனால இந்த வாக்கியம் என்ன, அவர் என்ன சொல்லணும்? தந்தையாக இருந்தா என்ன சொல்லணும்? வக்கீலாக இருந்தா என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை நம்ம ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி ஒரு டேஷ் விட்டுக்கணும், தந்தை அல்லது வக்கீல் அப்படிங்கிறதுக்கு இடம் விட்டு இன்னாருன்னு சொல்ல போறாரு, அந்த பெண்ணுடைய பேருக்கு அந்த இடத்துல ஒரு இடம் போடு போட்டுக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு வரி எழுதி கொடுத்து இதை படிச்சு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு நாம பள்ளிவாசல் சார்பாக எந்த மண்டபங்கள்ல நிக்காக நடக்குதோ அவங்க என்னங்க அதை சொல்லணும். இந்த நிக்கா சொல்லி கொடுக்கறதையும் நான் நிக்கா செய்து கொடுத்தேன் சொல்றதையும் கபூல் செய்தேன் அப்படின்னு சொல்றதையும் சாட்சிகள் காதுல கேட்கறது கட்டாயம். சில நேரங்கள்ல அமைதியா அவங்களுக்குள்ள நடக்குது. அந்த பெண்ணுடைய தந்தை சொல்றதும் காதல விழுறதில்லை, மாப்பிள்ளை கபூல் செஞ்சேன்னு சொல்றதும் காதல விழுறதில்லை. அப்ப சாட்சிகள் அதை கேட்காம போயிடுறாங்க. சாட்சிகள் அதை காதல கேட்டாதான் நிக்காக கூடும். அதனால சாட்சிகளுக்கு கேட்கிற விதத்துல இவங்களும் சத்தமா சொல்லணும், ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கறதையும் சத்தமா சொல்லணும். ஒரு தடவை ஈஜாப் கபூல் செஞ்சா போதுமானது. 3 தடவை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஃபிக்ஹ்ல இல்ல. நான் என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், ஏற்றுக்கொண்டேன், முடிஞ்சு வச்சு அவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க.
கணவன் மனைவி ஆனவங்கள்ட்ட போய் திருப்பி நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தேன் ஏத்துக்கிட்டீங்களா என்ன அர்த்தம்? ஒரே தடவை நிக்காஹ் முடிந்து விட்டது, அதோட கணவன் மனைவி ஆயிட்டாங்க. 3 தடவை சொல்லி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஹ்ல எந்த கிதாபிலும் இல்ல, அவசியம் இல்லை. உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்தேன்னு இவர் சொன்னாரு, ஏற்றுக்கொண்டேன் அந்த தரப்புல வந்துச்சு, கணவன் மனைவி அவங்க ஆயிட்டாங்க. கணவன் மனைவி ஆனவங்கள்ட்ட போய் ஒரு மனைவிட்டே போய் நிக்காஹ் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? அது அவசியமற்றது. ஒரே தடவை சொல்லி கொடுத்தாலே அந்த நிக்காஹ் என்பது முடிவடைந்து விடுகிறது. அடுத்து மஹருடைய சட்டங்கள். மஹர் அப்படின்னா என்ன, மஹர் எவ்வளவு கொடுக்கணும், இது தொடர்பான சில சட்டங்களும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலும் தொடர்ந்து இந்த சட்டங்கள் விவரிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில நிக்காஹ் தொடர்பான என்னென்ன விஷயங்கள் தவறுகள் இருக்கிறதோ அதை களைந்து மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய இந்த சுன்னத்தான முறைகளை பேணக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாலக்காட்டிலிருந்து ஒரு சகோதரர் உடல்நலம் இல்ல